رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذوا زينتكم عند كل مسجد صدق الله العظيم. அன்னைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் தொழுகையை பற்றி உள்ள பாடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது, தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் சொல்லும் பொழுது குறிப்பிடுகின்றான், ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது தொழுகைக்கு வரும் பொழுது நீங்கள் எப்படி வர வேண்டும், ஜீனத்தன் அழகிய முறைகளில் அலங்கரித்தவர்களாக நீங்கள் வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடியவனாக இருக்கின்றான். 7வது அத்தியாயம் 31வது வசனங்களில் இதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த தொழுகை எவ்வாறு கடமையாக்கப்பட்டது, இதுபோல் இது இறக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது நீண்டதொரு ஹதீஸ்களை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுலகத்தில் இருந்து விண்ணுலகத்திற்கு செல்லப்பட்ட அந்த நிகழ்வுகளை முழுமையாக சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மக்காவில் இருந்த பொழுது என்னுடைய வீட்டு முகடு திறக்கப்பட்டது. அது வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள். அதை ஜம்ஸம் நீரினால் கழுவினார்கள். பின்னர் ஈமான் மற்றும் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடிவிட்டார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையை பிடித்து முதல் வானத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அப்ப இந்த ஒவ்வொரு வானமாக போகின்றார்கள். அதை தட்டப்படுகின்றது. தட்டக்கூடிய சமயங்களில் திரை என்றார்கள். அந்த முதல் வானத்துடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய வானவர் கேட்டார், யார் அவர் என்று விளங்கினார். அதற்கு நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு அவ்வானவர், உம்முடன் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆம் என கூறினார்கள். முஹம்மது இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறினார். அதற்கு வானவர், அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். இந்த கேள்விகளுக்கு பின்னால் வானவர் முதல் வானத்தை திறந்து கொடுத்ததும் நாங்கள் அவ்வானவரம் வானத்தில் ஏறிச் சென்றோம். அப்பொழுது அங்கு ஒரு மனிதர் அமர்ந்திருந்தால் அவர் வலப்பக்கமாக சில மனிதர்களும் இடப்பக்கமாக சில மனிதர்களும் காணப்பட்டார்கள். அவர்களது வலப்பக்கம் உள்ள மனிதர்களை பார்க்கும் பொழுது சிரித்தார். இடப்பக்கத்தில் உள்ள மனிதர்களை பார்க்கும் பொழுது அழுதார். இந்நிலையில் அம்மனிதர், நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக என்று கூறினார். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் கேட்டேன், இவர் யாருங்க அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இவர் தான் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக சொன்னாங்க. ஏன் இவர் வலது பக்கம் பார்க்கும் பொழுது சிரிக்கிறார், இடது பக்கம் பார்க்கும் பொழுது அழுகின்றாரே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த வலப்பக்கமாக இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள், இடப்பக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நரகவாதிகள். அதனால அவர் வலப்பக்கமாக பார்க்கும் பொழுது சிரிக்கின்றார், இடப்பக்கமாக பார்க்கும் பொழுது அழுகின்றார்.
என்று சொன்னார். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது வாரத்திற்கு அழைத்திருந்தாங்க. அதே போல வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது, பதில்கள் சொல்லப்பட்டது. இது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் கடந்து அங்கே சென்று அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள். உரையாடி விட்டு அங்கிருந்து கொண்டு வரப்பட்டதுதான் 50 நேர வக்து தொழுகைகளாக. தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். அதை ஏற்று திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கமாக சென்றேன். அப்பொழுது உங்கள் சமூகத்திற்கு அல்லாஹ் எதை கடமையாக்கியிருக்கின்றான் என்று கேட்டார்கள். 50 நேர தொழுகையை கடமையாக்கியிருக்கின்றான் என்று. நீங்கள் உங்கள் இறைவனிடம் திரும்பச் செல்லுங்கள், உங்கள் உம்மத்தினர் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நான் திரும்பச் சென்றேன். அப்பொழுது அதில் கொஞ்சத்தை அல்லாஹ் குறைத்து அதை பெற்றுக் கொண்டு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் திரும்பினேன். இதுபோல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாங்க. அதாவது 5 வக்துகளாக குறைக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் சென்று விட்டு வரும் பொழுது கடைசியாக அல்லாஹ் தஆலா 5 நேர வக்து தொழுகையை நமக்கு கடமையாக்கி தருகின்றான். 5 நேர தொழுகையை கடமையாக்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பும் பொழுது இப்போது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது உங்களுடைய மக்கள் தொழ மாட்டாங்க, சோம்பேறித்தனமா உள்ளவங்க, ஏதோ இதையும் குறைச்சிட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹி அப்ப சொன்னாங்க. இதையும் என்னுடைய மக்கள் தொழமாட்டாங்கன்னா எனக்கு வெக்கமாக இருக்குது. இது கூட என்னுடைய மக்கள் தொழமாட்டார்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி வெக்கப்பட்டு வந்தாங்க. அப்ப இந்த அளவிற்கு அங்கிருந்து மின்னுலகத்திலிருந்து இங்கு மண்ணுலகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேர தொழுகையை 50ஆக இருந்ததை 5ஆக குறைக்கப்பட்டு கொண்டு வந்தாங்க. இதையும் உன்னுடைய உம்மத்தினர்கள் சமூகத்தினர் தொழமாட்டாங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது இன்னைக்கு பார்த்தோம்னா அப்படித்தான் இருக்குது. பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கின்றது, பாங்குகள் ஒலிக்கப்படுகின்றது, தொழுவதற்கோ மனம் இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கின்றது மக்கள். அல்லாஹ் நம்மை படைத்ததே தொழுவதற்காக வேண்டி இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேற எதற்காக வேண்டியும் இந்த சமுதாயத்தை நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ் மறைந்த சமுதாயமாக இன்னும் சொல்வதாக இருந்தால் நன்றிகட்ட மனிதனாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வல்லவன் நம்மை ஐங்கால தொழுகையாளியாக ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.